வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21/1/5127 நாள் 4/5/2026 திங்கட்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி. இன்று முதல் அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகின்றது. அதாவது இன்றைய தினம் இரவு 9:53 அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகின்றது. ஆகவே அனைவரும் நமது சேனலிலே அக்னி நட்சத்திர தோஷம் 2026 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மிகவும் விளக்கமாக அனைவருக்கும் புரியும்படியாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அக்னி நட்சத்திர தோஷ நாட்களில் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய தினம் அக்னி நட்சத்திர தோஷம் முதல் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம். பராபவ நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 21/1/5127 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 4/5/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்ட நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:57 அயனம் உத்தராயணே. ருதோ வசந்த ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் ரிஷபபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி. திரியானது திருதியை திரி 56 நாழிகை 46 வினாடி. பின்னருவே செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:39 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய சார்தியானது திருதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்தியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே ரிஷபக்ஷ தேவிரே திருத்தியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் ரிஷபக்ஷ தீபிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால்
அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம், திதி, தபதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றாடம் செய்ய வேண்டும். வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் அவர்களது பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது இந்த பித்ருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விஷயமான சுபவிசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானதுதான் அனைத்தும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது இந்து வாசரே, சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், 8 நாழிகை 81 வினாடி, காலை 9 மணி 29 நிமிடம் வரை. அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் மகா பெரியவா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம். இன்று அக்னி நட்சத்திர தோஷமானது இன்றைய தினம் 39 நாழிகை 51 வினாடிக்கு, அதாவது இரவு 9 மணி 53 நிமிடத்திற்கு ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் தோஷம் 1ஆம் நாள். பார்த்திப கல்பாதி திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி புஷ்பபல்லக்கில் பவனி வருதல். இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 27 நிமிடம் முதல் 8 மணி 57 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 27 நிமிடம் முதல் 11 மணி 57 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 11 மணி 57 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 27 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திர தோஷம் 1ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையல். சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை 2 மணி 53 நிமிடம் முதல் காலை 9 மணி 29 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 9 மணி 29 நிமிடம் முதல் மாலை 4 மணி 8 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 4 மணி 8 நிமிடம் முதல் இரவு 10 மணி 47 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 10 மணி 47 நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.